Hi friends, welcome to என்னுலகம் VCR channel. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரிபிள் லேயர் சீஸ் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கோங்க. இது ஹோம்மேட் மயோனஸ், வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் கொடுக்குறேன். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி போடலை. அதுக்கப்புறமா நீங்கள் கேப்சிகம் எடுக்கும்போது கலராக இருக்கிற கேப்சிகம் எடுத்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெட்டோட ஒரு பக்கமாக நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதோட இன்னொரு பக்கம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பி வச்சிடலாம். லைட்டாக இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னும் 2 ப்ரெட் இருந்தில்ல, அதில் ஒன்றில் வெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொன்றில் டொமேட்டோ கெச்சப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டர் அப்ளை பண்ணோம்ல, அந்த ப்ரெட்டில் ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மயோனஸ் மிக்ஸை வச்சிடலாம். இது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம சூடு பண்ணி எடுத்தோம்ல, அந்த ப்ரெட்டை வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நாம் செஞ்சு வச்சுருக்க மயோனஸ் கலவையை சேர்த்துடலாம். அதையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் துருவினது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதுக்கு முக்கியமான பொருளே சீஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு அது மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெட்டை சேர்த்துட்டு அது மேலேயும் கொஞ்சம் துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சீஸ் பிளாக் வாங்கிட்டு அதை துருவி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டை இதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நாம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அந்த சீஸ்லாம் உருகிருச்சு. அப்போவே அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கம்மியான டைமில் இதை நம்ம செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? ஆனால் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே அந்த சீஸ்லாம் உருகி சூப்பராக வந்திருக்கும். குழந்தைங்க பிரெட் சாண்ட்விச் கேட்கும்போது இந்த மாதிரி எப்போவாது சீஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி பெரியவங்களும் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், அந்த சீஸ்லாம் எவ்வளோ அழகாக உருகி வந்திருக்கு. பொதுவாக மைனஸ் சேர்த்தாலே சாண்ட்விச்சோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஹோம்மேட் மைனஸ், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் VCR சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.